திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 419, அதிகாரம் கேள்வி. ஒரு முறை ரிஷிகளுக்கிடையே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய விவாதம் எழுந்தது. ஆனாலும் அவர்களிடம் சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. அப்போது உத்தாலக மகரிஷி மகா ஞானியான மகாராஜா அஸ்வபதி ஒருவரால் மட்டுமே இதற்கு விளக்கம் கொடுக்க முடியும், அதனால் நாம் அனைவரும் அவரிடம் சென்று கேட்கலாம் என்றார். அதன்படி அனைவரும் அஸ்வபதி மகாராஜாவிடம் சென்றனர். அவர் அனைவரையும் வரவேற்று உயர்ந்த ஆசனங்களை கொடுத்து வணங்கினார். பிறகு நல்ல உணவு பரிமாறி சாப்பிடும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது அவர்கள், நாங்கள் உங்களுடைய உணவை உண்பதற்காக வரவில்லை, ஜீவாத்மா பரமாத்மா பற்றிய எங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காகவே உம்மிடம் வந்திருக்கிறோம் என்றனர். அதற்கு, இன்று உணவு அருந்துங்கள், நாளைக்கு அதை பற்றி யோசிக்கலாம் என்றார் மன்னர் அஸ்வபதி. அதன்படி அனைவரும் உணவருந்திவிட்டு தங்களுக்குள் உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது ரிஷிகளில் ஒருவர், அஸ்வபதி மன்னர் நாளைக்கு இதை பற்றி யோசிக்கலாம் என்று கூறினாரே தவிர பதில் சொல்கிறேன் என்று சொல்லவில்லையே என்றார். மகாராஜா அப்படி சொன்னதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று அனைவரும் யோசித்த போது உத்தாலகருக்கு அதற்கான காரணம் புரிந்தது. உடனே அவர், நாம் எல்லோரும் நன்றாக விவரம் தெரிந்தவர்களாக இருந்தும் ஒரு விஷயத்தில் நாம் சரியாக நடந்து கொள்ளவில்லை. நம்முடைய சந்தேகத்தை மன்னர் அஸ்வபதியிடம் கேட்க வேண்டிய முறையில் நாம் கேட்கவில்லை. நாம் உயர்ந்த ஆசனங்களில் உட்கார்ந்து கொண்டு அவரிடம் விளக்கம் கேட்பது சரியல்ல என்றார். அதற்கு பிறகுதான் மற்றவர்களும் தாங்கள் செய்த தவறை புரிந்து கொண்டனர். மறுநாள் ரிஷிகள் அனைவரும் மன்னர் அஸ்வபதியிடம் சென்று ஒரு சீடன் குருவை நாடி செல்வது போல் பணிவோடு அஸ்வபதியை வணங்கி தங்கள் சந்தேகத்தை கேட்டனர். அவரும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சரியான விளக்கம் கொடுத்தார். ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்பவர் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும், கேட்டு தெரிந்து கொள்பவர் தாழ்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் கேட்பவர் அக்கறையாக கவனித்து புரிந்து கொள்ளும் பக்குவம் ஏற்படும் என்பது ரிஷிகளுக்கு புரிந்தது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் பிறரிடம் பணிவுடன் பேசும் பண்புடையவர்களாக இருக்க இயலாது என்பதை நுணங்கிய கேள்வியரல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எல்லாம் தெரியும் என்பவருக்கு ஏற்படும் தலைகுனிவு தெரிந்து கொள்ள முயல்பவரிடமே இருக்கும் பணிவு